ரீசெண்டா பாத்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் வந்து இந்தியா மேல எக்கச்சக்கமான டாரிஃப் வரி விதிச்சுட்டே இருக்காரு. இந்தியா ரஷ்யாவோட நட்பை விடுறதா இல்ல. இது பார்க்கணும்னா ஒரு சின்ன ஹிஸ்டரி பார்க்கணுங்க. 1947 பாத்தீங்கன்னா இந்தியா சுதந்திரம் வாங்கின டைம், அந்த டைம் சோவியத் யூனியன் தான் இந்தியாவுக்கு பக்கபலமா இருந்தாங்க. இப்ப இருக்கிற அமெரிக்காவோ எவ்வளவு க்ளோஸா இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் இந்தியாவுக்கு எதிர்ப்பா தான் இருந்தாங்க. காஷ்மீர் பிரச்சனை எப்பெல்லாம் வருதோ அந்த டைம்லாம் பாத்தீங்கன்னா ரஷ்யா தன்னோட வீட்டோ பயன்படுத்தி தான் நம்மளை காப்பாத்திட்டு இருந்தாங்க. இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா 60ல இருந்து 70% எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம ரஷ்யா கிட்ட தான் வாங்கிட்டு இருக்கோம். பெஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா S-400, Su-30 ஃபைட்டர் ஜெட்ஸ், AK-203 ரைஃபிள்ஸ், சப்மரைன்ஸ், எக்கச்சக்கமான மிலிட்டரி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம ரஷ்யா கிட்ட தான் வாங்கிட்டு இருக்கோம். லாஸ்டா உக்ரைன்ல போர் நடந்த போது கூட உலகம் எல்லாரும் சேர்ந்து ரஷ்யாவுக்கு பொருளாதார தடை விதிச்சாங்க. இந்தியா மட்டும்தான் தன்னோட நன்றி மறவாத நண்பனுக்கு உதவுனாங்க. பழசுக்கு எல்லாமே எல்லா விஷயத்துக்கும் நம்ம வந்து ரஷ்யா சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கு. சோ இந்தியா சப்போர்ட் பண்றதுல தப்பே இல்லை. இந்தியா பொறுத்த வரைக்கும் எப்பவுமே எந்த நாட்டு கூட அணி சேராத நாடு தான். நம்ம என்னதான் ட்ரம்ப் மிரட்டினாலும் சரி, அமெரிக்காவும் நம்மளுக்கு முக்கியம், ரஷ்யாவும் முக்கியம். யாருக்கும் நம்மளோட நாடு வந்து அடிப்பணியாதுங்கிறது கிளியரா தெரியுது.